ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனர் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது. வரப்போகிற டெட் பேப்பர் 2 வந்து கண்டிப்பாக இவரை பற்றி ஒரு கொஷின் இருக்கும். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவநேய பாவாணர் தான் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். இவருடைய நூல் பார்த்திங்கன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல் வளம் என்ற ஒரு கட்டுரை வந்து பாடமாக வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய இது பார்த்திங்கன்னா இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியில் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர், உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வரப்போகிற டெட் பேப்பர் 2லும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா லிஸ்பன் என்பது வந்து போர்ச்சுகீஸ் நாட்டினுடைய தலைநகரம். அங்கே பார்த்திங்கன்னா 1554 வந்து கார்டிலா என்னும் நூல் வந்து முதலில் வந்து தமிழ் மொழியில் தான் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டிலா என்னும் நூல் வந்து முதலில் எங்கே மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீஸ் நாட்டில் வந்து லிஸ்பனில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1554. எந்த மொழி வந்து மொழிபெயர்க்கப்பட்டது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா எந்த நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்டிலா என்ற நூல் வந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க லிஸ்பன் என்பது. அதே போல் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டு லிஸ்பனில் வந்து எந்த நூல் வந்து எந்த மொழி நூல் வந்து முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கார்டிலா என்னும் நூல் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.